இந்த கேள்வி உங்கள்கிட்ட முக்கியமாக கேட்கணும். ஏன்னா பெண்களுக்கு வந்து நாம் தமிழர் கட்சியில் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல, சும்மா பேருக்காக தான் கொடுக்குறாங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வச்சுருந்தாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நான் 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 முதல்ல வந்து நான் முதல்ல பெண்ணா பயணிக்கல. அதை நான் சொல்றேனே. ஏன்னா இங்க இங்க நான் கோயம்புத்தூர் மட்டும் இல்லை, பல இடங்கள்ல வந்து நான் வேலூர் நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் அண்ணன் வந்து தலைமை தேர்தல் பரப்புரையாளர்கள் ஒருவரை நான் அறிவிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலையும் தலைமை தேர்தல் பரப்புரையாளர்கள் இருந்தார். ஸோ பல்வேறு நேரங்களில் இரவு 12 மணி கூட ஆகும் நாங்கள் தங்கியிருக்கிற இடத்துக்கு வர்றதுக்கு. பல நேரங்களில் வந்து இப்போ நாங்குநேரி தொகுதியெல்லாம் வந்து களக்காடு பகுதியெல்லாம் போகும்போது ஒத்தையால தான் போயிருக்கோம். ஒத்தையால வந்து கூட சுற்றி ஆண்கள் தான் இருப்பாங்க. அப்படிதான் போயிருக்கிறோம். எந்த இடத்துலையும் வந்து ஒரு பாதுகாப்பு குறித்த அச்சமோ, நம்ம ஆண்களோட பயணிக்கிறோம், நம்ம ஏதாவது வந்து நமக்கு அந்த அந்த ஒரு அந்த பெண் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் அந்த இதுக்குள்ளே வந்து நாம் தமிழர் கட்சி அண்ணன்மார்கள் வந்து கொண்டே போட மாட்டாங்க. அக்கா இது பண்ணிடலாம்க்கா, அது பண்ணிடலாம்க்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படின்னா வந்து அன்னைக்கு நடந்த நிகழ்வுகளை பேசிட்டு இருப்பாங்க. இல்லை இந்த தேர்தல் எப்படி இருக்கும், இவங்க என்ன பண்ணாங்க, அது சார்ந்து வந்து நம்ம வந்து நீங்கள் ஒரு பெண்ணாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே எனக்கு இது வரைக்கும் வந்ததே இல்லை. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து நானும் 10 மணி வரைக்கும் ஆண்களோட சேர்ந்து களமாடி இருக்கிறேன், துண்டறிக்கை கொடுத்துருக்குறேன், மக்களோட பேசியிருக்கிறேன். பல கிராமங்களில் நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டேங்க, பாலமலை கிராமம்லாம் வந்து கூட்டிகிட்டு போகும்போது பல இடங்கள்ல வந்து அது ஃபாரஸ்ட் ஏரியா, பல இடங்கள்ல வந்து நான் 10 மணி வரைக்கும் இன்னும் பேசியிருக்கிறோம். மக்கள்கிட்ட வந்து திருமுனை கூட்டங்களில் பேசுகிறோம். அதெல்லாம் வந்து எனக்கு வந்து நான் என்னை எப்படி பார்க்கணும் அப்படின்னா வந்து இந்த அரசியல்ங்கிறது, நாம் தமிழர் கட்சி அரசியல்ங்கிறது பூமி பந்தில் வாழக்கூடிய மிக முக்கியமான ஒரு இனத்திற்கான ஒரு கட்சி, ஒரு முக்கியமான இனத்திற்கான ஒரு அரசியல் இயக்கம் இது. இதில் வந்து பாலின வேறுபாடுகள் இருக்கக்கூடாது. நான் அதில் வந்து அதை உறுதியாக நம்புகிறேன். கட்சியினோட வளர்ச்சிக்கு வந்து கார்த்திகாவினுடைய ஆற்றலும் கார்த்திகாவினுடைய உழைப்பும் எவ்வளவு தூரம் பயன்படும் என்கின்ற ஒரு அதைத்தான் தகுதியாக வச்சு வந்து எதுவுமே கொடுக்கணுமே தவிர கார்த்திகா ஒரு பெண் அப்படிங்கிறதுக்காக எதுவும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா வந்து நான் வந்து யாருக்கும் ஐ எம் செகண்ட் டு நன். என்னால் என்ன பண்ண முடியுமோ, அதனால் நான் எல்லாரோட முன்னாடி இருக்குன்னு நான் சொல்லலை. என்னால் எனக்கு கிடைக்கிற நேரங்களில் எனக்கு இருக்கக்கூடிய புரிதல்களில் நான் எவ்வளோ வேலை செய்கிறேனோ அதை நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். ஸோ இந்த ஆற்றல் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நினச்சாதான் கட்சி வந்து ஒரு பொறுப்பு கொடுத்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து வந்து என்னை பயன்படுத்துமே தவிர, மற்றபடி வந்து நான் ஒரு பெண் அப்படிங்கிறதுக்காக எது கொடுத்தாலும் வந்து நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு இனத்துக்கான ஒரு கட்சியாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு கருணை அடிப்படையில் சில விஷயங்கள் செய்கிறது கட்சிக்கான ஒரு பின்னடைவாக இருந்துடக்கூடாது. என்னை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா நான் கட்சியை வந்து 10 அடி முன்னோக்கி நகர்த்தலைனாலும் நான் 100 அடி பின்னாடி போயிடக்கூடாது. சரி, அதனால வந்து ஆனாலும் வந்து நான் சொல்கிறேனே, தமிழ் தேசிய அரசியல் களத்தில் உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மக்கள் தொகையில் சரிபாதி பெண்கள் இருக்காங்க, 50 விழுக்காடு பெண்கள் இருக்காங்க. நீங்கள் தமிழ்நாடு சட்டமன்ற தொகுதியில் சில தொகுதிகளில் ஆண் வாக்காளர்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக தான் இருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம ஒரு சராசரியாக 50 விழுக்காடுன்னு சொல்கிறோம். ஸோ 50 விழுக்காடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு எந்த அரசியல் கட்சியும் இது வரைக்கும் பெண்ணை தலைமையேற்று நடந்த அரசியல் கட்சியோட, இப்போ மாயாவதி கட்சியாக இருக்கட்டும், பகுஜன் சமாஜ் கட்சியாக இருக்கட்டும், இல்லை அதிமுகவாக இருக்கட்டும், இல்லை அம்மையார் மம்தா பானர்ஜி அவர்கள் கூட இருக்கட்டும், 50 விழுக்காடு கொடுக்கலையே. ஆனால் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் 2021 சட்டமன்ற தேர்தலையாக இருக்கட்டும், 2026 சட்டமன்ற தேர்தலையாக இருக்கட்டும், 19 நாடாளுமன்ற தேர்தலையாக இருக்கட்டும், 24 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், தொடர்ச்சியாக 4 தேர்தல்களில் சரிக்கு சரி 40னா 20 நாடாளுமன்ற தொகுதிகளில் பெண்கள், 234 117 சட்டப்பேரவை வேட்பாளராக நம்ம பெண்கள் தான் நிப்பாட்டணும். இது என் இனத்திற்கு நான் செய்யக்கூடிய கடமை என்று தான் சொல்றேன். இது வந்து இது ஒரு விதமான அங்கீகாரம் வச்சுக்கோங்களேன். இப்போ அண்ணன் வந்து நிர்வாகத்தில் வர்றாங்க. நிர்வாகத்தில் இப்போ ஒரு சட்டமன்ற தொகுதி ஒரு கட்சி மாவட்டமாக ஆகுது, ஒரு 10 பூத்து வந்து ஒரு தொகுதியாக மாறுது. அதில் வந்து பெண்கள் வந்து தலைவராக போடுங்க, நிர்வாக பொறுப்புகளை போடுங்க அப்படின்னு சொல்லி தான் வர்றாங்க. இப்போது நாம் ஆட்சிக்கு வந்தால் வேலை வாய்ப்புகளில் கல்வியில் பெண்களுக்கு 50 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பேசுகிறோம். ஆனால் நம்ம இப்போ கட்சி நடத்துகிறோம், கட்சியிலே நிர்வாகங்களில் பெண்கள் முன்னிருந்து செய்கிறாங்க. நானே சில விஷயங்கள் வந்து நான் கேட்டிருக்கேன். அண்ணன் இந்த ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி அதிலலாம் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி தலைமையில் வந்து ஒரு கமிஷன் வச்சுருந்தாங்க.
அந்த கமிஷனில் போய் நாங்கள் பேசணும், அண்ணே நான் பேசட்டுமாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஆனால் நீ போயிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி வந்து இந்த போராட்டங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், அண்ணன்கிட்ட சொன்னால் வந்து நமக்கு என்ன இன்ஹிபிஷன் இருக்குது? சரியா, நம்ம வேட்பாளர்கள்லாம் 50 விழுக்காடு கொடுக்குறாங்க, கட்சி பொறுப்புகள் நீங்கள் எடுத்து செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதனால் வந்து இந்த குற்றச்சாட்டுகள் அவங்க ஏன் வைக்கிறாங்கன்னு தெரியல. ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, களத்தில் தன்னை தவிர்த்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10 பெண்களை கட்சிக்கு அழைச்சிட்டு வரக்கூடிய பெண்கள், அதாவது ஒரு இணையலட்சி மாநாடாக இருக்கட்டும், மாவீரர் நாள் கூட்டமாக இருக்கட்டும், இல்லை தமிழ்நாடு நாள் அண்ணன் நடத்துகிற கூட்டங்களாக இருக்கட்டும், தன்னை தவிர்த்துட்டு ஒரு பேருந்தில் வந்து ஒரு 20 பெண்கள் 30 பெண்கள் அழைச்சிட்டு வரக்கூடிய எந்த பெண்களும் இந்த குற்றச்சாட்டை ஏற்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாம் வந்து மற்ற எல்லா கட்சிகளை விடையும் நாம் தமிழர் கட்சியில் நம்ம செயல்படுவதற்கான சுதந்திரம் அதிகமாக இருக்குது. சில இடங்கள்ல நான் பார்த்துருக்கிறேன், they are dominating the men. அக்கா சொன்னா சரியா இருக்கும்னு சொல்லி அவங்களும் கேட்டுக்குவாங்க, அண்ணன்மார்களும் கேட்டுக்குவாங்க. அக்கா சொன்னா சரியா இருக்கும், அக்கா இது சொல்றாங்க, ஸோ அப்போ இதுல ஏதாவது ஒன்று இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டுமே வந்து ஈக்குவல் பேலன்ஸாக தான் போகுதே தவிர வந்து இந்த குற்றச்சாட்டை களத்துல ஆண்களுக்கு இணையாக காலையில 8 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் களத்துல ஆண்களுக்கு இணையாக வேலை செய்யக்கூடிய, மக்களோட மக்களாக பழகக்கூடிய, போராட்டங்களை பங்கேற்கக்கூடிய ஒரு கட்சி நிகழ்வா தன்னை தவிர்த்து ஒரு 10 பெண்கள் 20 பெண்கள் 30 பெண்களை வாகனத்தை பிடிச்சி கொண்டு வந்து நிறுத்துற பெண்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. இப்போ சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியை விட்டு எல்லா மாவட்டத்திலும் நிர்வாகி வெளியே போகிறதா செய்திகள்லாம் வருது, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இங்கே கோவையில் கூட ஒருத்தர் போயிட்டார் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு குட்டி ஸ்டோரி தான், உங்களுக்கு நேரம் இருக்குமான்னு தெரியல, ஆனால் ஒரு குட்டி ஸ்டோரினா வந்து ஒரு பட்டாம்பூச்சியினுடைய கதை. பட்டாம்பூச்சியினுடைய லைஃப் சைக்கிள். ஒரு பட்டாம்பூச்சி வந்து முட்டை விட்டுரும், முட்டை வந்து வெடிச்ச உடனே பட்டாம்பூச்சியாக வராது, அது ஒரு குட்டி புழுவாக இருக்கும். அது ட்விங் இலையில வந்து ஊறி இலையெல்லாம் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கும். இலையெல்லாம் கடிச்சு சாப்பிட்டு கொஞ்ச நாள்ல வந்து அந்த புழு வந்து தன்னுடைய வெளித்தோலை வந்து அப்படியே உதுத்து போடும். அதுக்கப்புறம் திருப்பி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அடுத்த ஒரு ஸ்கின் ஃபார்ம் ஆகும், ஒரு தோல் ஃபார்ம் ஆகும். அந்த தோலை வந்து விட்டுரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த புழு வந்து பட்டாம்பூச்சியாக மாறணும். அந்த புழு டு பட்டாம்பூச்சி நடுவில் வந்து ஒரு ஸ்டேஜ் இருக்குது, ஒரு படிநிலை இருக்குது. அதுதான் கூட்டுப்புழு அப்படிங்கிற ஒரு படிநிலை. அப்போ அந்த புழு வந்து என்ன பண்ணுமா, இப்போ இலையை சாப்பிட்டுட்டு இருக்கிற புழு இருக்குல்ல, அது என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை சுற்றி வந்து ஒரு கூடு கட்டிக்கும், ஒரு கக்கூன் கட்டிக்கும். அந்த கக்கூனில் வந்து அந்த புழு வந்து தலைகீழாக நிற்கும். அந்த தலைகீழாக நிற்கும் போது அதுக்கு வந்து உணவு கிடையாது, ஒன்றும் கிடையாது, தலைகீழாக நிற்கும். அந்த புழு வந்து தனக்கான இறகு இருக்குல்ல, அந்த குட்டி குட்டி பட்டாம்பூச்சியினுடைய ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பே வந்து அந்த விங்ஸ் தான், அந்த ரெக்கையை வந்து அப்போ அதுதான் அந்த கூட்டுப்புழுக்குள்ள அது வந்து உருவாக்குற நேரத்தில் அந்த கூட்டுப்புழு வந்து ஒரு இன்ச்சு ஒரு கொஞ்சம் கூட அசையக்கூடாது. ஏன் அசையக்கூடாது அப்படின்னா அந்த மரத்துல உட்காரக்கூடிய குருவிகள் காக்கா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, டேய் கூட்டுப்புழுடா, இந்த கூட்டுப்புழுக்குள்ள வந்து நமக்கு வந்து இறை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி டக்குன்னு கொத்திட்டு போயிடும். உங்களுடைய ரெக்கைகளை நீங்க வந்து உருவாக்கணும், உங்களுக்கு சோறு கிடையாது, நீங்க தலைகளை நிக்கணும், நீங்க வந்து உங்களை சுத்தி கூடு கட்டியிருக்கிறீங்க. இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்குள்ள அந்த புழு வந்து தனக்கான ரெக்கையை வந்து உருவாக்கி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கூட்டுப்புழு தான் நாளாயிருச்சுல, அது வந்து இறுகினதுக்கப்புறம் அது முட்டி மோதி வந்து அந்த கூட்டுப்புழுல இருந்து அப்படியே வந்து அந்த கூடுல இருந்து அந்த பட்டாம்பூச்சி வந்து அப்படியே ரெக்கையை விரிச்சு பாருங்க. கூடை கட்டும் போது புழுவா இருக்கும், அந்த கூட்டை கட்டிட்டு பசி பட்டினியோட வந்து ஆடாம அசையாம வெளியில வரும்போது வந்து எல்லாருமே பார்த்து வியக்கிற பட்டாம்பூச்சியா மாறும். பட்டாம்பூச்சிக்கே இவ்வளவு படிநிலை இருக்கு. முட்டையில இருந்து ஒரு புழுல இருந்து ஒரு கூட்டுப்புழுல இருந்து பட்டாம்பூச்சி, இத்தனை படிநிலைகள் இருக்கு. பட்டாம்பூச்சிக்கே எப்படி, நாம புலிகள், அது புலிப்படை, நமக்கு வந்து பல்வேறு படிநிலைகள் இருக்கும். இதுல என்ன அப்படின்னா வந்து வெளியே போனவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில அவங்க தன்னுடைய தேவைகளுக்காக இருந்தாங்களோ இல்லை மற்றவர்களுடைய தேவைகளுக்காக இருந்தாங்களோ, விலகியவர்களுடைய மனநிலையிலேருந்து பார்க்கும்போது நம்ம அவர்களுடைய தேவைகளை, சுய தேவைகளாக இருக்கட்டும் இல்லை அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய தேவைகளாக இருக்கட்டும், அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத நிலைமையில தான் நாம் தமிழர் கட்சி இருக்குது. அதுக்கான இடமும் நாம் தமிழர் கட்சியில். அவங்க விலகி போனவர்களுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள், உங்களுடைய புதிய வேலைகள் சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள், அவ்வளோதான். ஆனால் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. ஏன்னா வந்து நம்மளுடைய நீங்கள் வரலாற்றில் எடுத்து பார்த்துட்டிங்கன்னாப்பா, நான் படித்த வரைக்கும் சொல்கிறேனே, நான் நிறையா படிக்கலாம், நான் படித்த வரைக்கும் சொல்கிறேன்.
ரெட் ஸ்டார் ஓவர் சீனா அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புத்தகம், எட்கர் ஸ்னோவுடைய புத்தகம். சீனாவினுடைய அந்த கம்யூனிச செஞ்சனை படையினுடைய புரட்சி சம்பந்தமாக ஒரு புத்தகம். அதில் வந்து சொல்லியிருப்பாங்க, மாவோ வர்றதுக்கு முன்னாடி, மாவோ வந்து அப்போ செஞ்சனை படையை வந்து வழிநடத்திட்டு இருக்காப்புல, அவருக்கு முன்னாடி வந்து சீனாவில் வந்து கோமின்டாங் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் இருக்கு. அந்த அரசாங்கத்தினுடைய கட்டளை தளபதியாக ஷாங்கை ஷேக் இருக்கிறார். அவருக்கு துணை தளபதியாக ஷன் மிங் சியூ அப்படின்னு சொல்லி ஒரு துணை தளபதி இருக்கிறாரு. இப்போ இந்த ஷாங்கை ஷேக் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து செஞ்சனை படையெல்லாம் வந்து அடித்து நொறுக்கிறாரு. அவங்க யுத்தம் செஞ்சு வந்து அவங்கள அடித்து கொள்றாப்புல. ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஷியோன் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து அவர் கட்டளை தளபதியில், தலைமை தளபதியில், அதனால் வந்து அவர் வந்து பார்வையிட வர்றாரு. ஒரு நாள் பார்வையெல்லாம் முடிச்சுட்டு அங்கே உள்ள தளபதிகளெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து இரவு உறங்க செல்றாரு. இரவு உறங்க செல்லும் போது ஒரு நள்ளிரவு இருக்கும். நள்ளிரவு வந்து இந்த துணை தளபதி இருக்கிறார்ல சன், அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா தலைமை தளபதி மேலே வந்து ஒரு கலகம் பண்ணுறாரு. தலைமை தளபதி இருக்கிற தங்கியிருந்த அறையை சுற்றி வந்து ஒரு சுத்து போட்டு அவங்கள வந்து துப்பாக்கி மேலேருந்து விரட்டுறாங்க. ஷாங்கை ஷேக் வந்து துண்டை காணும் துணியை காணும் அப்படின்னு சொல்லி ஓடுறாப்புல. ஏன்னா வந்து ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பத்தின் அரசாங்கம், கோமிங்டாங் அரசாங்கம், அதனுடைய கட்டளை தளபதியாக, தலைமை தளபதியாக இருக்கிறாரு. திடீர்னு கழகம் வந்ததும் அவர் வந்து ஓடுறாப்புல. காடு மேடு பணிகள்லாம் தாண்டி ஓடுறாப்புல. இவரும் சன்னு வந்து விடுற மாதிரி இல்லை. 2 மலைகளுக்குள்ள வந்து ஷாங்கை ஷேக் வந்து சிக்கிக்கிறாப்புல. சிக்கிக்கிட்டு சன்மிங் ஷூ வந்து கன் பாயிண்ட்ல இருக்கிறாப்புல. பார்த்துட்டு வந்து ஷாங்கை ஷேக் வந்து என்ன சொல்றாரு, நீ என் கூட உண்மையா பழகிருந்த அப்படின்னா இந்த நொடியை என்னை சுட்டு கொன்று அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. சன் என்ன பண்றாரு அப்படின்னா துப்பாக்கி கீழே போடுறாரு. துப்பாக்கியை கீழே போட்டு, தலைமை தளபதியே, நீங்க ஜப்பானுக்கு எதிராக சீனாவின் போராட்டத்திற்கு தலைமை ஏற்று நீங்க எங்களை வழி நடத்தணும். நான் அதுக்காக தான் இப்படி பண்ணேன். நீங்க ஏன் நம்மளுடைய சொந்த ரத்தம் செஞ்சனை படைய கொள்றீங்க? அதுக்கே எங்களுக்கு உத்தரவு போடுறீங்க? நம்மளுடைய ஒட்டுமொத்த உணர்வும் ஒட்டுமொத்த உழைப்பும் வந்து இப்போ ஜப்பானுக்கு எதிராக, ஜப்பானுடைய ஆதிக்கத்துக்கு எதிராக தான் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. அந்த இடம் நான் இப்போ நிறையா நான் படித்த வரைக்கும் அந்த இடம் வந்து ஒரு தமிழனா நான் வந்து ரொம்ப வெக்கி தலை முடிஞ்ச ஒரு இடம். ஏன்னா வந்து அந்த சன் மட்டும் ஷாங்கை ஷேக்கை சுட்டு வீழ்த்தியிருந்தாருன்னா அந்த கோமிங்டாங் அரசாங்கத்தினோட அடுத்த தலைமை தளபதி சன்னு தான். ஏன்னா அந்த காலகட்டத்திலே வந்து அமெரிக்க அரசாங்கம் ரஷ்யால கம்யூனிசம் வந்துருச்சு, சீனா மாதிரியான ஒரு பெரிய நிலப்பரப்புல கம்யூனிசம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த கோமிங்டாங் கவர்மெண்ட்டுக்கு பல லட்சம் அமெரிக்க டாலர் கொட்டி கொடுத்துச்சு. பல லட்சம் அமெரிக்க டாலர், நான் சொல்றது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அப்போ அதோட மதிப்பு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. பல லட்சம் அமெரிக்க டாலர் எனக்கு வேண்டாம். மாட மாளிகைகள் கட்டி கொடுப்பாங்க அங்க சீன தளபதிகளுக்கு. மாட மாளிகைகள் வந்து அமெரிக்க அரசாங்கமே கட்டி கொடுத்துச்சு. அதெல்லாம் வேண்டாம். நாம இன்னைக்கு வந்து சீனால மஞ்சூரியா என்கின்ற மாகாணத்தை ஜப்பான் வந்து ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு. நாம ஜப்பானை எதிர்த்து தான் போராடணுமே தவிர நாம சொந்த ரத்தம் செஞ்சனை படைய நம்ம எப்படி எதிர்த்து போராடலாம் அப்படின்னு சொல்லி அவன் நின்னா பாருங்க. எனக்கு அமெரிக்க டாலர் வேணாம், எனக்கு உன் தலைமை பதவியும் வேணாம், தலைமை தளபதி என்ற பதவியும் வேணாம், எனக்கு என் சொந்த ரத்தம் முக்கியம் அப்படின்னு சொல்லி நின்னா பாருங்க. அந்த தலைமைக்கான விசுவாசம், இனத்தின் மேல இருக்கக்கூடிய பற்று, இது வந்து இதுதான் நம்ம தமிழர்கள் எல்லாத்துக்கும் இருக்கணும். 8 கோடி தமிழ்நாட்டு தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, உலக தமிழர்கள் எல்லாத்துக்கும் இனத்தின் மீது ஒரு பற்று இருக்கணும், இனத்தின் மீது ஒரு வெறி இருக்கணும். ஒரு தலைமை ஏற்று நடத்துறாங்க அப்படின்னா அவர்களுக்கு விசுவாசமாக இருப்பது, தலைமையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, இது எல்லாம் இந்த இடத்துல ஷாங்கை ஷேக்கு, துணை தளபதி சன்மிங் ஷூ இவங்களுடைய இடத்துல இருந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். தமிழர்கள்கிட்ட அறிவு இருக்குன்பாங்க, தமிழர்கள்கிட்ட வந்து உழைப்பு இருக்கு, தமிழர்கள்கிட்ட இல்லாத விஷயமே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா தமிழ்நாட்டு வரலாற்றில் தமிழர்களின் வரலாற்றையே நீங்க வந்து பல நூற்றாண்டாக நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அரசேந்திர சோழனுக்கு அடுத்து தமிழ்நாட்டின் வரலாற்றை பார்த்தீங்க அப்படின்னா தமிழர்கிட்ட பல விஷயங்கள் இருந்தது. அறிவு இருந்தது, கலை இருந்தது, பண்பாட்டு விழுமியங்கள் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனால் தமிழர்கிட்ட இல்லாத ஒரு விஷயம் வந்து தலைமைக்கான விசுவாசம். தலைமையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடக்காமை. இதுதான் அந்த இது மட்டும் இருக்கும். மற்ற இனங்கள்கிட்ட இது எதுவுமே கிடையாது. அறிவு இருக்காது, கலை பொக்கிஷம் இருக்காது, பண்பாட்டு விளிம்புகள் இருக்காது. சின்ன சின்ன விஷயங்களை பெரிய விஷயங்களை கொண்டாடுவாங்க. நம்ம கிட்ட பெரிய பெரிய விஷயங்கள் இருக்கும், பொக்கிஷங்கள் இருக்கும், ஆனா அதை கீழே விட்டுரும். ஆனா அவங்க அந்த இனத்துக்கிட்ட வந்து தலைமையின் மீது இருக்கக்கூடிய விசுவாசம் இருக்கும், அது அவர்களை வழிநடத்தி செல்லுது. ஆனா நம்ம கிட்ட அது இல்லை.
அதை தமிழர்கள் வந்து உணரணும் உணரணும். அதனால வந்து நான் 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 சொல்றது வந்து இதுதான். நீங்க வரலாற்று படிச்சு பார்த்தாலே நீங்க ரொம்பலாம் போவேன். தமிழ்நாட்டு வரலாறு நம்ம முதல் குலோத்துங்கன், இரண்டாம் குலோத்துங்கன், மூன்றாம் குலோத்துங்க சோழன், இவங்களுக்கு அடுத்து அதுக்கடுத்து வந்த பல்வேறு படையெடுப்புகள், இஸ்லாமிய படையெடுப்புகள், தெலுங்கர்களுடைய படையெடுப்புகள், அப்புறம் பிரிட்டிஷ்காரங்களுடைய படையெடுப்புகள், இந்த நேரத்தில் வந்து பாண்டியர்கள் எப்படி அழிக்கப்பட்டாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம பார்க்கும்போது நம்ம பல்வேறு இடங்களை வீழ்ந்திருக்கோம்டா. நான் ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 550 ஆண்டுகளுக்கு முன்னாடி, நான் சொல்றது வந்து 1468 இந்த காலகட்டம் இருக்கும். அப்போ வந்து மதுரையை ஆண்ட ஒரு பாண்டிய மன்னன் காஞ்சிபுரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லி படையெடுத்து போறான். ஆனா காஞ்சிபுரத்து மேல நீ எப்படிடா கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வந்து சந்திரகிரி கோட்டையை வந்து சாளுவ நரசிம்மன் என்று சொல்லி ஒரு விஜயநகர உடையார் வந்து ஆண்டு கொண்டு இருக்கிறாரு. நீ எப்படி ஒரு பாண்டிய மன்னன் காஞ்சிபுரத்துக்கு படையெடுத்து வர்றான் அப்படின்னோன்னா, சாளுவ நரசிம்மர் காஞ்சிபுரத்தை காப்பாற்றுறதுக்கு சந்திரகிரி கோட்டையிலேருந்து வர்றாப்புல. அந்த பாண்டிய மன்னனை 500 கிலோமீட்டருக்குங்க காஞ்சிபுரத்துல இருந்து ஓட விரட்டி ராமேஸ்வரம் வரைக்கும் ஓட அடிச்சு விரட்டியிருக்கான். விஜயநகரத்துல சந்திரகிரி கோட்டையை ஆளக்கூடிய சாளுவ நரசிம்மன் என்கின்ற உடையார் ஒரு தமிழ் மன்னனை ஓட 500 கிலோமீட்டர் ஓட விரட்டி அடிச்சிருக்கான் என்கின்ற விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே இலங்கை தீவுல இருக்கக்கூடிய சிங்கள மன்னன் சாளுவ நரசிம்மனுக்கு பல பொக்கிஷங்களை பரிசீலிக்கிறான். உச்சி முகர்றான். இதுதான் தமிழர்களுடைய வரலாறு. இப்படி பல்வேறு இடங்களை வந்து இதெல்லாம் நான் 21 மணி அந்த மாதிரிலாம் படிக்கும்போது, ஐயோ நாம என்னடா இப்படி வீழ்த்தப்பட்டிருக்கோமே, இப்படி இருக்கே. நான் ஒரு பாண்டிய மன்னன், சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மன்னன், காஞ்சிபுரத்து மேல வந்து படையெடுக்க போகணும்னு சொல்லி போறான். அவனை எங்கேயோ இருக்கிறவன் வந்து 500 கிலோமீட்டர் துரத்தி ராமேஸ்வரம் வரைக்கும் அடிச்சிருக்கிறானே. இதுக்கு சிங்கள மன்னன் வந்து பாராட்டி பரிசு வேற கொடுக்குறானே. இதை எவனும் எழுதல. 1468 நடந்த விஷயத்தை 500 வருஷம் கழிச்சு திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்போ உயர்கல்வித்துறையாக இருந்த அமைச்சர் வந்து இதை வந்து கல்லூரி மாணவர்களுக்கு வந்து பாடமா எடுக்கிறார். அப்ப புரியுது இந்த கனெக்ஷன் உங்களுக்கு. 500 வருஷமானாலும் அவர்களுடைய வரலாற்றை மறக்கல. நாமெல்லாம் என்னத்துக்கு நம்ம வாழ்றோம், என்னத்தை நம்ம சாதிச்சோம், என்னத்துக்கு வாழ்றோம், இந்த கேள்வியெல்லாம் வந்து இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு வந்து என்னடா இப்படி வரலாற்றுல பெரும் கேவலமா இருந்திருக்கோமே நம்ம. இப்படி பல்வேறு விஷயங்கள் வருது. திமுக நம்மளை ஆண்டது, தமிழை வாழ வைப்போம், தமிழ் வாழ்க, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்று பேசி வந்தவர்கள் உடல் பொருள் ஆவி எல்லாம் தன் குடும்பத்துக்கு என்று மாறி நிற்குது. அப்பையும் கூட அது வெக்கமே இல்லாம தமிழர்கள் திமுகவில் உறுப்பினர்களாக, கட்சி பொறுப்பாளர்களாக, அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களாக இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படி நிற்கும் போது இந்த ஒட்டுமொத்த தமிழின விரோதிகளையும் அவரை பார்த்து பயப்படும் போது வந்து ஆமா தமிழர்களுக்கான ஒரே தலைமை அப்படி எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அப்படின்னு நிற்கும் போது ஹிட்லர் ஒரு இடத்துல சொல்றான்பா, எதிரிகள் ஒரு அறிவாளியை பார்த்து பயப்பட மாட்டான். எப்பனா அந்த அறிவாளிக்கு வந்து ஒரு நல்ல நோக்கம் இல்லைன்னா அந்த அறிவாளியை பார்த்து பயப்பட மாட்டான். ஆனா எந்த அறிவாளியை பார்த்து பயப்படுவான் அப்படின்னா, விகரஸ் கேரக்டர் வித் இன்டெலிஜென்ஸ், ஒரு தீவிரமான ஒரு எண்ணம் இருக்கிறவன். ஒரு அறிவாளி தன் நோக்கத்தில் தீவிரமாக இருந்தால் அதை கண்டு எதிரிகள் நடுங்குவார்கள் அப்படின்னு சொல்லி ஹிட்லர் தன்னுடைய சுயசரிதை நூலில் வந்து குறிப்பிடுறாங்க. அதுதான் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள். அவருக்கு முன்னாடி பல்வேறு தமிழின தலைவர்கள் இருந்திருக்கலாம். மாப்போ சிவஞானம் ஐயா இருக்கலாம், சிலம்பு செல்வர் இருக்கலாம், சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம், நம்மளுடைய சிங்கார வேலர் இருக்கலாம், ஜீவானந்தம் அவர்கள் இருக்கலாம், ஏன் நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்த எங்களுடைய தலைவர் சீபா ஆதித்யநாத் அவர்கள் கூட இருக்கலாம். யாரை பார்த்தும் இந்த தமிழின விரோதிகள் அஞ்சவில்லை. அவர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து தன்னுடைய ரெக்கைக்குள் வந்து இழுத்துக்கிட்டாங்க. ஆனா இவர்கள் எல்லாரும் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு தலைவராக எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து இருக்கிறாங்க. அவர்களுடன் பயணிப்பது, அவர்களுக்கு கீழே இருந்து பயணிப்பது வந்து மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. இதுதான் இதை வந்து தமிழர்கள் எல்லாரும் புரிஞ்சுக்கணும். எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் ஒற்றை நம்பிக்கையாக இருப்பது செந்தமிழன் சீமான் அவர்கள் மட்டும்தான். அதை நீங்க புரிஞ்சுக்கணும். திமுகவை கீழே தூக்கி போடுங்க. பல நூற்றாண்டு போர் அதை புரிந்து கொண்டு செயல்படணும். இந்த வாய்ப்பை விட்டுட்டோம் அப்படின்னா தமிழர்களுக்கு இங்க எந்த வளமும் இருக்காது.
காட்டு வளம், கனிம வளம், இயற்கை வளங்கள், நீர்நிலைகள், மலை வளம், எந்த ஒரு ஒரு மண்ணாங்கட்டி கூட இருக்கு. திருவண்ணாமலையெல்லாம் நினைச்சு பார்த்தோமா வராது. இப்படிப்பட்ட ஒரு இயற்கை பேரழிவு நடக்கும்னு சொல்லி? விழுப்புரம், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சிலாம் இப்படி நடக்கும்னு சொல்லி நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா? இல்ல. அழிச்சிட்டான், அவனை அழித்து கொண்டு இருக்கிறான். அவனுக்காக நீங்க நிக்காதீங்க. நம்மை காக்க போராடுகின்ற நாம் தமிழர் கட்சியோட நில்லுங்க. எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானோடு துணைக்கு துணையா நில்லுங்க. நாம் தமிழர் கட்சியை வளர்க்கறதுக்கு உங்களோட வருங்கால திட்டங்கள் என்ன திட்டங்கள் வச்சிருக்கீங்க? அண்ணன் என்ன சொல்றாங்களோ அதான். இப்ப அண்ணன் வந்து நேற்று கோயம்புத்தூர் மாவட்ட கலந்தாய்வு வந்தாங்க. நிர்வாகம் சார்ந்த பல்வேறு தகவல்கள் வந்து எங்க பொறுப்பாளர்கள் சொல்றாங்க. அது சார்ந்து நிறைய கலந்தாய்வுகள் அடுத்தடுத்து போகுது. அதுல கலந்து கொண்டு பொறுப்பாளர்கள் என்ன சொல்றாங்களோ அதற்கு எது சரி அப்படிங்கிறது வந்து எது செய்ய முடியும், எது செய்யணும்னு சொல்லிட்டாங்க. அது எப்படி வந்து சிறப்பாக செய்யறது, முன்னெடுத்தி கொண்டு போறது, இது பொறுப்பாளர்கள் செய்வாங்க. நம்ம அவங்களுக்கு துணையா நிற்கிறோம். உங்களோட வருங்கால திட்டங்கள் நிறைவேறும் சொல்லி வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். எங்களோட இணைந்து பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து மிக்க நன்றி. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.